ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டமாகவே இருக்கிறதே என நினைக்காதே. உன் வராகி அன்னை உன்னை காப்பாற்றுவதற்காக தானே காலையிலிருந்து உன்னிடம் பேச வேண்டும் என காத்திருக்கிறேன். இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்துவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கை எப்படி அற்புதமாக மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் என் செல்லமே. போராட்டம் போராட்டம் என்று சொல்கிறாயே, எந்த போராட்டமும் இல்லை என்றால் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் யாருக்கும் அமையாது என் தங்கமே. இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடையப் போகிறாய் என்றால் அதற்கு இந்த கஷ்டமும் ஒரு காரணமாகத்தான் இருக்கப் போகிறது. எல்லாம் நடந்த பிறகு நீ உண்மையை உணர்ந்து கொள்வாய். ஓஹோ, இதற்காக தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேனா என்று இனி வரும் காலங்களில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நிச்சயமாக உண்மையை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். இப்பொழுது நீ எதையெல்லாம் துன்பம் என்று நினைக்கிறாயோ அதிலிருந்து விடுவித்து உன்னை காப்பாற்றுவதற்காக நானே வந்துவிட்டேன். யாரையும் எந்த காலத்திலும் அற்பமாய் நினைக்காதே என் தங்கமே. ஏனெனில் நாளை அவர்களே கூட, அவர்கள் வாழ்க்கையே கூட அற்புதம் நிறைந்ததாக மாறிவிடும். எது உன்னிடம் நிலைக்கும் என நீ நம்புகிறாயோ அதுதானே எப்பொழுதும் முதலில் உன்னை விட்டு போகிறது. ஏனெனில் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இருக்கும் என்று நம்புவது இருக்காது, கிடைக்காது என்று நீ நினைப்பது சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும். அப்படித்தான் வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் மீது தேவையில்லாமல் ஒருபோதும் கோபப்படாதே. உனக்கான வாய்ப்புகள் தவறி போகிறது என்றாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாம் உனக்கான நன்மைகளாக மாறும்படி உன் வராகி அன்னை நானே உனக்கு துணையாய் இருக்கப் போகிறோம். வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டாலோ அப்பொழுது நீ என்ன செய்கிறாய், எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை திசை மாறும். என்ன நடந்தாலும் மனதைரியத்தோடும் பொறுமையோடும் நீ உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நீ நினைத்ததை காட்டிலும், நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என் செல்லமே. நீ விரும்பியது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானது மிக பெரிய அளவில் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைத்தால் எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுவதை குறைத்துக்கொள். நீ அதிகம் பேராசைப்படுகிறாய் என நான் சொல்லவே மாட்டேன். ஏனெனில் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நான் ஏன் ஆசைகளை துறக்கச் சொல்கிறேன் என்று தெரியுமா? சில சமயங்களில் நீ ஆசைப்படுகிறேன் என நினைத்து கொண்டு அதையே எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றாலும் அல்லது நீ விருப்பப்பட்டாலும் அதை என்னிடம் சொல்லி அதை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டால் உன் அம்மா உனக்காக அதை செய்து தர மாட்டேனா? உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேனா? பிறகு எதற்காக அதை பற்றியே யோசித்து யோசித்து வருந்துகிறாய் என் தங்கமே? உன்னுடைய கடமை எதுவோ அதை மட்டும் சிறப்பாக செயலாற்றினால் போதும். உன்னுடைய கவனமும் இதயமும் உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் உன்னுடைய வேலையிலும் உனக்கான பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கட்டும். அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். நீ ஆசைப்படுவதை காட்டிலும் மிக சிறப்பான பலனைத்தான் நான் உனக்கு கொடுப்பேன். தான் சொல்லுவதே சரி என வாதிடுபவர்கள் உறவுகள் வேண்டாம் என்று நினைப்பவர்கள்தான். அப்படிப்பட்டவர்களும் நீ பேசாமல் இருந்துவிட்டாலே உனக்கும் நல்லது, உன் நிம்மதியான வாழ்க்கைக்கும் நல்லது. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் எவ்வளவு பலமான ஆளாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் வலுவிழந்து வலுவாகி இல்லாமல் போய்விடுவார்கள் என் செல்லமே. தேவையில்லாத மனபாரங்களை நீ சுமக்காதே. காரணமில்லாமல் உன் வாழ்வில் நான் கஷ்டங்களை கொடுக்கவில்லை. கஷ்டங்களை கடந்து வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும். அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் இங்கு ஒருபோதும் சுயநலம் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நீயும் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் செல்லமே. நானே உன்னை தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்படி நீ வாழப்போகிறாய் பார்க்கலாம் என்று உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் மனதிற்குள் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கண் முன்னால் இப்படித்தான் நான் வளர்ந்தேன், இப்படித்தான் நான் வாழ்ந்து காட்டுவேன் என நீ வாழதான் போகிறாய். உனக்கான உயர்வான சிறப்பான வாழ்க்கையை நான் அப்படி கொடுக்கத்தான் போகிறேன்.
நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நீ கீழே விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும். நீ தோல்வி அடைய நேர்ந்தாலும் உன்னை ஜெயிக்க வைத்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி காட்டியே தீருவேன் என் தங்கமே. எந்த செயலை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு யோசனை செய்து செய்யப்பார். ஏனெனில் இன்று வேண்டுமானால் நீ அது தேவையில்லாதது என நினைக்கலாம். ஆனால் நாளை அதுவே உனக்கு தேவையானதாக மாறிடும். எந்த காலத்திலும் எந்த சிறு பொருளையும் எந்த உறவாக மனிதர்களாக இருந்தாலுமே கூட தேவையில்லாதது என ஒருபோதும் நினைக்காதே. நீ விரும்பாத துன்பமே மீண்டும் மீண்டும் வந்து உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ விரும்பிய இன்பம் மட்டும் என்ன உன் வாழ்வில் வந்து சேராமலா இருந்துவிடும்? நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நல்லது நினைத்தால் எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. வராகி என்னை சொல்வது போல எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் மகான் போல வாழ வேண்டுமா? ஆசைகளை எல்லாம் துறந்து அமைதியாய் பொறுமையாய் இருந்தால்தான் முடியுமா என நீ யோசிக்க வேண்டாம். மகான் போல வாழ அவசியமில்லை. உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். உன்னுடைய கடமையை சரியாக செய்தாலே உன் விதியை உன்னால் மாற்ற முடியும் என் தங்கமே. அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஏனெனில் உன்னுடைய சொந்த கைகள்தான் உன் சொந்த விதியை எழுதி கொண்டிருக்கிறது. நீ இன்று செய்யும் செயல்கள், உன் கைகளாலும் வாய்களாலும் நீ செய்கிற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. செய்கிற செயல் சிறந்ததாக இருக்கட்டும், பேசுகிற பேச்சுக்கள் நல்லதாக இருக்கட்டும். நீ தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படவும் வேண்டாம், யாருக்கும் பயப்படவும் வேண்டாம். எல்லாவற்றிலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் உன் வராகி என்னை நான் இருக்கிறேன். நீ உன்னையே வெல்வதற்கான ஒரே வழி அன்பு மட்டும்தான். எல்லா இடங்களிலும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கு நீ பழகிக்கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாய் என் செல்லமே. ஒரு கெட்ட விஷயத்திற்கு உனக்கு யாராவது கெட்டதை செய்துவிட்டார்கள் என்றால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நீயும் கெட்டதை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்மையை செய்து பார். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணத்தை மாற்றிவிடும் என் தங்கமே. அது சிறிது கஷ்டம்தான். மனிதர்களாக பிறந்த எல்லாராலும் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீ ஒரு முறை அவர்கள் தவறு செய்துவிட்டார்களே என்றதற்கு பதிலடி கொடுக்காமல் அமைதியாக பொறுமையாக இருந்து பார். அதற்கும் மேல் ஒரு படி உன்னால் முடியுமென்றால் அவர்களுக்கு நன்மையை செய்து பார். நிச்சயம் அவர்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உனக்கு நன்மை செய்தே தீர்வார்கள். உன்னை விட மற்ற எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நிம்மதி நிறைந்த வாழ்க்கை அமையவில்லையே என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருக்கும் பல துயரங்களுக்கும் காரணமாக இந்த எண்ணம்தான் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா? ஆம், நீ நினைப்பது தவறு என் செல்லமே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத அளவிற்கு பல துன்பங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனையையும் மறைத்து கொண்டு அவர்கள் நிம்மதியாக இருப்பது போல வாழ்ந்து காட்டுவதில்தானே வாழ்க்கையின் தத்துவம் இருக்கிறது. நீயும் அதுபோல வாழ முயற்சி செய். வாழ்க்கை என்றால் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி வாழ்ந்து காட்டுபவர்கள்தான் வசதியான வாழ்க்கையை பெறுகிறார்கள். நல்லது உனக்கு செய்வேன். ஓம் வராகி.